நமஸ்காரம். இப்போ பொதுவா எல்லாருமே எங்ககிட்ட கேட்குற கேள்வி, ஜாதகத்துக்கும் சோழி பிரசவத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதகம்ன்றது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது மேலே கிரகநிலையை பொறுத்து எழுதுதான் ஜாதகம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதுலேயும் ஒரு புரிதல் இல்லை. ஜாதகம்ன்றது பார்த்தீங்கன்னா லக்னத்தை வச்சு தான் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல காரியத்துக்கெல்லாம் பார்ப்பாங்க. கோசார பலன் வந்து பார்க்கறது சந்திரனை வச்சு. இப்போ சோழி பிரசனம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால், சோழி பிரசனங்கிறது அவங்க வரும்போது அந்த கிரகநிலை என்ன, இவங்களுக்காக நம்ம ரேண்டமாக எடுக்கிற சோழிகள்லேருந்து வச்சு லக்னம் வாங்கி நாங்கள் சொல்கிறது தான் சோழி பிரசனம் வருது. இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கணவரை பற்றி கேட்கலாம், தம்பியை பற்றி கேட்கலாம், அண்ணனை பற்றி கேட்கலாம், சகோதர சகோதரிகளை பற்றி கேட்கலாம், உங்கள் ஆஃபீஸை பற்றி கேட்கலாம், பிஸ்னஸ் பிளேஸை பற்றி கேட்கலாம், வீடை பற்றி கேட்கலாம், துர்மரணங்கள் ஏற்பட்டுருந்தா அதில் வர பிரச்சனைகளை பற்றியும் கேட்கலாம்.